நாங்கள் இப்போ இந்த மலை தான் ஏற போகிறோம். மலை கற்றுக்கோம். மலை இருக்குல்ல, பிரான்மலை இருக்குல்ல, அது அங்கே லாஸ்ட்டில் பாருங்க, அங்கே ஒரு கோயில் இருக்கா, அது வரைக்கும் தான் ஏற போகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு மேலே ஏறிட்டு வீடியோ போடுறேன். நான் மேலே ஏறி சரிப்பா, நான் உங்களுக்கு அங்கே மேலே ஏறிட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லுங்கள். நான் உங்களை மேலே ஏறிட்டு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். ஸ்டார்டிங் இதான் ஸ்டார்டிங். மேலே போய் என்ஜாய் பண்ணலாம். நான் மேலே ஏறிட்டு சொல்கிறேன். பாருங்க, ஒழுங்காடா உன் ஆட்டத்தில் ஆடினா ஒழுக்கிட்டு விழுந்து போடாதரா. சொல்லுப்பா சொல்லு. ஏறு. இது மலை பாதி வரைக்கும் ஏறிட்டோம். முக்கால்வாசி எடுத்தோம். சொல்லு முடியுமா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. கேக்குடா, முடியுமா? முடியாது. செருப்பு எங்க போட்டேன்? அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? அதே கோபாலு எங்கடா சொல்லு. கோபாலையா எங்க தாண்டா இருக்க? இத குடிக்க சொன்னீங்களா? ஆமா. வாங்க காய்ஸ், எல்லாம் ஒரு குளியல போடுவோம். இதுல இருந்து இப்ப பாதி தூரம் மேல வந்திருக்கோம். இங்க தான் பாட்டி கடை வச்சிருக்காங்க. பாட்டி ஜூஸு சர்பத்து எல்லாமே வச்சிருக்காங்க. பாட்டி கீழே இருந்தா இங்க மேல கொண்டு வருவாங்க இதெல்லாம். பாட்டி ஒரு ஹாய் சொல்லுங்க. தலைவனெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. முடிச்சாலையா இறக்குடு புண்ணியவா, எனக்கு கொஞ்ச நேரம் உட்காருமா. அட பாவிங்களா, இந்நேரம் நான் ஸ்டேஷன்ல இருந்தா முட்டை புரோட்டாவும் கொத்துக்கறி சுகமா திம்பனு என்ன பாறையில கொண்டு போட்டு எடுக்கிறீங்களே. மரியாதை வா. 300 அடி ஹைட்ல உனக்கு என்ன மரியாதை கொடுக்கறது? கையில இருந்தா என் நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் மாவுதான் கீழே இருக்கிற எடுத்து படி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பிரான்மலை போறோம். நான் மலை ஏறுறேன். ரொம்ப தூரம் நடக்கணும். அந்த கை கட்டி அது மேலே போகணும். கை கட்டு மலையை கை கட்டு. அங்க போன சொல்லு. அங்க போயிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அங்க போயிட்டு உங்களுக்கு நான் சொல்லு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பெருமாள் வந்திருக்கோம். பெருசா இருக்கு, ஹைட்டா போனோம். அங்க பாருங்க, அங்க ஒரு உச்சி தெரியுதா? அங்க போனோம். இங்க தர்காவும் இருக்கு, கோயில் இருக்கு. நம்ம போலாம் வாங்க. இது பிடிச்சோம். அந்த மலையை பாருங்க, இன்னும் பாதி ரூபா போலாம். கால் வாசி தான் இருக்கு. இங்க பாருங்க இந்த இடத்தையே. அங்க பாருங்க பெரிய கல்லு பேலன்ஸ் இல்லாம நிக்க வச்சிருக்காங்க, பாத்துக்கோங்க. இங்க பாருங்க கைஸ், பாத்தீங்களா கைஸ்? 2 கல்லு வச்சு ஒரு ஆள் பத்துக்கோங்க கைஸ். 2 ஆள் வச்சு ஒரு ஆள் பார்த்துக்கோங்க கைஸ், பார்த்துங்க. நம்ம மேலே நிற்கிறோம் பாருங்க. ஒரு வழியாக நம்ம தர்காவுக்கு வந்தாச்சு. காலையில் 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:30 மணி. ஆமாம். லாஸ்ட் சீன்ல இங்க பாருங்க, இங்க மீன்லாம் இருக்கு. சரி வா வா வா. இது குடி மீன் தான், ஆனால் உள்ளுக்குள்ள மீன் இருக்கும். இந்த அங்கே போது பாருங்க மீன், சின்ன குட்டி மீன்.
இங்கே பாருங்கள் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, முருகன் கோயில் ஒன்று இருக்குது. போயிரு விட, அது பாட்டுக்கு போயிடும். இங்கே வாமா, பேக்கை பார்த்து அசால்ட்டா பேக் இல்லாம வா. ஒன்றும் முடியல, அவ்வளோதான், இறங்கலாம். ரொம்ப வழுக்குது. சருகெல்லாம் நடந்த பாருங்க. இதான் சர்க்கலடா. இந்த பாருங்க நம்ம பிராமலையில் இருக்குது பாருங்கள், பீரிங்கு பாருங்கள். அந்த காலத்தில் உள்ள பீரிங்கு பாறையெல்லாம் ரொம்ப பாசம் பிடிச்சிருக்குது. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இறங்கணும், வழுக்கும். இதாக இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம், நான் இறங்கிக்கிறேன். ஏன்னா பாறை ரொம்ப சரிவாக இருக்குது, பாசமாக இருக்குது, பாசம் பிடிச்சிருக்குது. இதாக இருக்குது பாருங்க guys, அந்த காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் உள்ள பீரிங். பாருங்க guys, இது எப்படியும் 1 டன் வரும் போல இருக்குது வெயிட், நல்லா வெயிட்டாக இருக்குது. அந்த காலத்தில் உள்ள பீரிங் பாருங்க guys. அதுக்கப்புறம் அங்கிட்ட போய் எடுக்க முடியல, வீடியோ புதராக இருக்குது. தேங்க்யூ guys. ஹாய் guys, எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சருகலாக இறங்குது பாருங்கள் இந்த பாதை. பொறுமையாக போங்க, கரணம் தப்புனா மரணம், அந்த ஸ்டேஜில் போயிட்டுருக்குது. இந்த பாருங்கள், இவ்வளோ தூரம் ஏறிட்டோம், இறங்கிட்டோம் அங்கேருந்து. இந்த பாதை மட்டும் பாருங்கள் எப்படி சருகலாக போகுது. இதை பாருங்கள், நெட்டு போல்டு எதுவுமே பிடிமானம் கிடையாது. இந்த இதுதான் இந்த இரும்பு வச்சுருக்குறாங்க கம்பி, அந்த கம்பி பிடிச்சிட்டு தான் போகணும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். காலையில் 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். அங்கே போகிறதுக்கு 3:30 மணி ஆயிடுச்சு தர்காவுக்கு. தர்காவில் ஃபாத்தியா ஓதிட்டு 4 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். மணி இப்போ 6 கிட்ட ஆக போகுது. 5:45 மேலே ஆயிடுச்சு, இன்னும் இறங்கலை, இன்னும் பாதி இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ சருகலில் இறங்குறாங்க பாருங்கள். இதுதான் அந்த ஒரு கம்பி மட்டும்தான் பிடிமானம், வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப சிரமமான விஷயம். பொறுமையாக போங்க.